ப்ரோ ஜனநாயகன் போமா? இல்லை, வெல்கம் டு ஒன் டே ட்ரிப் பாய்ஸ். இது ஒரு புது விலாகாக இருக்க போது எல்லாத்துக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா மதுரைக்கு போகிறோம். மதுரைக்கு போயிட்டு ஜனநாயகன் செகண்ட் டைம் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தாலும் சில சீன்ஸ்லாம் மறுக்கா பார்க்கணுன்னு தோணுது. அந்த வெறியெல்லாம் போய் தீர்த்துட்டு வர போகிறேன். இங்கேருந்து என் கூட தேவ கிளம்புறான். எப்படா இவன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான், ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறான். படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். போமா? ஸோ இன்றைக்கி எதில் போக போகிறோன்னா தேவோட பீஸ்டா, என்ன தேவோட பீஸ்ட், இதில் தான் பட்டையை கிளப்பிட்டு போக போகிறோம் மதுரைக்கு. வாங்க, போகிற வழியில் எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே நிற்கிறோம், டீ பிரேக் எங்கெங்கே போகிறோன்ட்டு பார்த்துட்டு நேராக மதுரைக்கு போய் சேர்ந்துட்டு அங்கே ஒரு ஆள், அங்கே ஒரு மதுரையில் ஒரு யார் மதுரை டான் பார்க்க போகிறோம். மதுரை டான் எங்கள் கூட ஜாயின் பண்ணுவார் படத்துக்கு. ஸோ அங்கே போயிட்டு அவரையும் உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போது வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். இருக்கு பாட்டு. மதுரை கிட்ட வந்துட்டோம். எங்கே டீ குடிக்கலான்ட்டு எதாவது நிப்பாடலாம் பார்த்தா நேரம் வரட்டி ஹரிஸ்கே கூலாக ஜிகிர் சண்டை இருக்குது. நான் ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப வெயிலாக இருக்கும், கஷ்டம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். வெயிலே இல்லை, அப்படியே சாஃப்டாக ஹீட் தெரிஞ்சது. ஆனால் ஒரு 10 ஹீட்டில் இப்போ சில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 மணிக்கு வர சொன்னாங்க. இப்போ இங்கேயே 3 ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு சாப்பிட்டு நேரம் நிதிஷ் வீட்டுக்கு போகிறோம். மதுரை டானோட வீட்டுக்கு போயிட்டு டானை கூப்பிட்டு தான் தேட்டர். சரியா, வாங்க இப்போ நம்ம அடுத்து மதுரை டான் வீட்டுக்கு போகிறோம். இதுதான் நிதிஷோட அப்பார்ட்மெண்ட். நம்ம மதுரை டானை இப்போ பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில். அண்ணா நிதிஷ்க்கு ஃபோன் பண்ணிட்டு நிதிஷான்னு கேட்குறேன். பேஸ்மெண்ட்டில் இருக்கும். பேக்ரவுண்ட்லேருந்து வரோம். விளாக் ஆரம்பிச்சிட்டோம். ஃபோன் தான் வாங்கணும், ரேட்டு வேறு கூட்டிட்டாங்க. ஏத்தர் எடுக்கிறோம். ப்ளீஸ் ஏத்தர் ரெடி. சாவி இல்லையா? எனக்கு இந்த வண்டி ஓட்டி ஆகணும். சாவி இல்லை. சரி, எங்கே போய் வாங்கலாம் சாவி? சரி, வீட்டில் தானே சாவி இருக்கும். சரி, வேறு பேட்ரி வண்டி ரெடி பண்ணு. உனக்கு டான் சொல்லி கூப்பிட்டு வந்தால் பேட்ரி வண்டி ரெடி பண்ணிருக்கோம். எனக்கு வேணுமே. அதில் நீ கால் மட்டும் வச்சு பாரு. அதான் தெரியும், சூடாக இருக்கும். நமக்கு இங்கனுக்குள்ள தான். அந்த வண்டி ஓட்டுங்க. அப்படியா? ரைட்டு, ஓகே. என்ன உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எதுவும் வீடு எதுவும் இருக்கா? இன்னும் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இல்லை, ஹவுஸ்ஃபுல்லாக தான் எப்பயும் ஓடும். இது என்ன பேக்ரவுண்ட் உங்கள் ஏரியாவில்? இது பேக்ரவுண்ட் வாஷிங் மிஷின் தான் இருக்குது. நான் வந்த இடமே இங்கே வரையும் தான் வருவேன். சரி, ஐஸ் வாட்டர் தான் வேணும். ஐஸ் வாட்டரா? இந்த வரேன். இப்போ எங்கே இருக்கோன்னு லொக்கேஷன் நீங்கள் பேர் பார்த்து கண்டுபிடிச்சு. ஸோ நாங்கள் 2 பேர் ஜனநாயகன் செகண்ட் டைம் போக போகிறோம். இவன் தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறான். எப்படி இருக்குது? எப்படி ஃபீல் பண்ணுறேன்? வாங்குறமோ இல்லை, சும்மா சுற்றி பார்க்கலாம். நீங்கள் சீனை போட்டீங்க. மற்ற நாள்லாம் ஒர்க் இருக்குங்கிற. நான் இது ஓட்டுறேன். நீ இவன் கூட உட்காந்துக்கோ. நான் புல்லட் ஓட்டுறேன். ஏன்டா இவ்வளோ லேட்டாக வரீங்க? டேய் guys, hey 1 2 3 செகண்ட் guys.
ஜனநாயகன் என்ன ஜனநாயகன் ஒண்ணுமே இல்லை, என்னது இல்லை, ஸ்பைடர்மேனா தெரியுறாங்க. மாஸ்க் என்ன எல்லாம் டேய் என்ன படத்துக்குடா கூப்பிட்டு வந்தீங்க? Guys. டேய் பாய்ஸ். சுச்சு போயிட்டு படம் பார்க்க டேய் என்ன படத்துக்குடா கூப்பிட்டு வந்தீங்க? டேய் ஹாய் சரி, ஜனநாயகன் கூப்பிட்டு வந்துட்டு இவங்க ஏதோ தனியாக 2 பேர் போகிறாங்க. எங்கே ஐயோ இவங்க சட்டையை பார்த்தாலே பயமாக இருக்கு. டேய் காய்ஸ் என்ன படத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க? என்னையா ஏமாத்திட்டாங்கண்ணா. என்னடா இப்படி பிஹேவ் பண்றீங்க? ஐயோ அங்க பாரு, அங்க பாரு. ரெண்டு பேரும் ஸ்கேமர்ஸ், 2 பேரும் ஸ்கேமர்ஸ். ஜனநாயகன் படம் கூட்டு வரேன்ட்டு ஸ்பைடர்மேன் தூக்கிட்டாங்கப்பா. தமிழ்நாடு முழுக்க ஜனநாயகனா என் தலை ஃபேன் அப்படிதான் பேசுறான். ஒன்லி ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் தான். ஆமாம் ஸ்கேமர்ஸ். And most fun Spider-Man adventure yet. There's huge action, plenty of surprises and performances that we're really proud of. So sit back, enjoy, and thank you for sharing this with us. We made it for you. ஆக்சுவலாக நார்மல் 3D வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்டு 2 இது இருக்கும். 2 இது டபுள் சிங்காக காட்டும். அது நார்மல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்டு மட்டும் தான் ஷார்ப்பாக இருக்கும். பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரெசல்யூஷனில் இருக்காது. இது வந்து இல்லை மொதல் இது பாருங்க, ஸ்பைடர்மேன் கையை உடைச்சி டேய் ஃபோட்டோ எடுக்கணும்னு கூப்பிட்டு வந்தான். ஸ்பைடர் கையை உடைச்சி விட்டாங்க. நிதிஷ் அடுத்து எங்களை கூட்டே போற. எங்க ஜனநாயகனா எங்க இருக்காரு? எங்க இந்தா உன் ஃபோன் பிடி. விஜய் கூட போட்டோ எடுக்க போறோமா? ஆமா நல்லா இருக்கு, அங்க போய் போட்டோ எடுப்போம். நல்லா இருக்கேடா, நான் எடுக்க போறேன். செம்மையா இருக்கு. இவன் நம்ம எனக்கு சர்ப்ரைஸ் பார்த்தா இவன் தான் எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான். ஸ்பாய்லரா? இவன் தான் ஸ்பாய்லரா? ஸ்பாய்லர் கூட படம் பார்க்க வந்திருக்கியா நீ? ஆக மொத்தம் அவன் கரெக்டா கண்டுபிடிச்சான்டா. கரெக்டா ஏதாச்சும் மாஸ் சீன் வர்றதுக்கு முன்னாடி இவன் ஒரு பாட்டு பாடினான், காடு மோடு அப்படின்னா. ஆக்சுவலா இவன் ஒரு பெரிய ஸ்கேம், என்னையும் ஸ்கேம் பண்ணது இல்லாம ஸ்பைடர்மேன் ஃபேனையே ஸ்கேம் பண்ணிட்டான். எங்கள் அம்மா வந்து நேற்று நைட்டே அப்படி தான் சொன்னாங்க, தங்கி இருந்து முடிஞ்சது வேலையை முடிச்சு தங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதனால் இப்போ அந்த சண்டை வாக்க வரும். அதில் இதை போய் சொல்லிட்டு நீ ஸ்பைடர்மேன் கூட எஸ்கேப் ஆகிட்டீங்க. நிதிஷ் போ. என்ன கடைக்கு கூட்டு வந்திருக்கா? என்ன கூட்டமா இருக்கு? என்னடா ஆர்டர் பண்ண? கஸ்டர்ட் மில்க் க்ரீம் ஃப்ரூட் கஸ்டர்ட். படத்துக்கெலாம் போயிட்டு இப்போ ஒரு கடைக்கு கூட்டு வந்திருக்காரு நம்ம நிதிஷ் தான். என்ன கடை பேர்? என்ன கடை பேர்? நல்ல கடை. லைட்டு போடலப்பா. இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டா ஃபேமஸ். அந்த கஸ்டர்ட் மில்க் க்ரீம் கஸ்டர்ட் ஃபேமஸ். இது பேர் என்னது? மில்க் க்ரீம் ஃப்ரூட் கஸ்டர்ட். இதை காமி. டேஸ்ட் செம்மையாக இருக்குது, நிஜமாகவே ஒர்க்காக இருக்குது. அப்படியே மதுரை வாழும் மக்கள் எல்லாம் இங்கே வந்து ஒரு ட்ரை பண்ணி சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல?
எப்படிடா தயிரில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட் சாலட் அந்த க்ரீம் கஸ்டர்ட் போடுறாங்க. வண்டி ஓடிட்டு சாப்பிட வந்திருக்கோம். கடைசி ஹோட்டலுக்குலாம் படம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தெப்பக்குளம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான சிட்டிங் போட்டுருக்கோம். அதாவது இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே சம்பவமாக தான். பீஸ்ஃபுல்லாக கிடையாது. என்ன சொல்லிட்டு என்னை வந்து என்ன சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்கன்னா, ஜனநாயகன் செகண்ட் டைம் பார்ப்போம்டா, பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்போம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நானும் டிக்கெட் எதுவும் போடல, இவங்களும் பெரிய ஸ்க்ரீன் நானும் ஓகே சரின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து என் கூப்பிட்டு பார்த்தா பரபரன்ட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போய் லைனில் நிற்கிறாங்க. பார்த்தா ஸ்பைடர்மேனு எபிக் ஸ்க்ரீனில் ஸ்பைடர்மேன்ட்டாங்க. மனசே போச்சு உனக்கு. நீங்கள் 2 பேர் ரியாக்ஷன் அப்போ பார்க்கணும், எடுத்து வச்சுருக்கேன், இதில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு மாதிரி நான் வந்து நான் இல்லை இவங்க 2 பேர் தான் படத்துக்கு போகிற மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. என்னை அப்படியே கழுவி விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தாண்டி தான். ஆனால் ஸ்க்ரீன் வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த 3D எஃபெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இருந்தால் நீ சொல்லு 3D எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. என்ன நல்லா இருந்துச்சு அந்த தேட்டரில்? என்ன நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஷட்ரு டாமலாண்டா பீட்டர் பார்க்கரா? தப்பாக கேட்குறீங்க கேள்வி சரியாக கேளுங்க. பீட்டர் பார்க்கரா டாமலாண்டா? ஆக்சுவலாக இன்னொரு சம்பவம் ஆச்சு. இது ஆக்சுவலாக எனக்குன்னு சம்பவம். இவன் என்ன பண்ணிட்டான், இவன் ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் போட்டு ஃபஸ்ட் டேவே பார்த்துட்டான். இவன் வந்து தேவ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான்ட்டு இவங்க 2 பேர் பேசி இவனை ஏமாற்றி பிளான் போட்டாச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டே போற மாதிரியே போயிருக்கான். டேட் ரிலீஸ் ஆகறதுலயே சொல்லிட்டான். உள்ள போய் உட்கார்ந்தோனே இவன் உட்காந்து ஸ்பாயிலரா சொல்றான். இவன் கத்துறான் 2 பேத்துக்கு நடுவில். ஐயோ இது என்ன படம்னே புரியாம நான் பார்த்துட்டு யாரோ வரான்றாங்க, திடீர்னு அழுக்கு வராங்க. ஒரு வழியா படம் முடிச்சிருச்சு. படம் முடிச்சு ஸ்பைடர்மேனுக்கு ஜீன் கிரே, பீட்டர் பார்க்கருக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல. கேம்ல அப்படிதான்டா இருக்கும். டாம் ஹாலண்டுக்கு சண்டையா தான் உட்காந்துருந்தேன் தியேட்டர்ல. மொத்தம் படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு படம்லாம்? ஆக்சுவலா நீ கேம் விளாண்டனா அதுலயே இருக்கும்டா. இன்னொருத்தன் இருப்பான், பேர் மறந்து போச்சு. ஸ்பைடர்மேன் இருக்கத்துல அவை கூட தான் சுத்துவான். ரெண்டும் ஒண்ணு தான்டா. இதே மாதிரிதான் 3 மணி நேரம் உட்காந்துருந்தேன் ஸ்க்ரீனை பார்த்துட்டு. இன்னொருத்தவன் வந்து ஷீல்டு மாதிரியே ஒரு ஏஜென்ட்ல ஒருத்தவா இருப்பான். ஸ்பைடர்மேன் இருக்கத்துல அவ கூட சுத்துவான். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பிளாக் விடோ சொல்லல, அந்த பசங்களோட இருந்தால ஒரு கேரக்டர். ஒரு நிமிஷம் 2 பேர் மூக்கு உடச்சிட்டு வரேன். இப்போ ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு. செப்டம்பர் 25 எண்டு கேம் இருக்கு. அதுக்கு ஒரு மாசம். அதுக்கு என்ன போயிடுச்சு? அதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேங்க. நீங்கள் இனிமேல் படத்துக்கு கூப்பிட்டா டிக்கெட்டை காமிங்க. டிக்கெட்டை காமிச்சா தான். டிக்கெட் இப்போ வரையும் காமிக்கல. எப்போ போட்டாங்க என்ன ஏது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்படி டிக்கெட் கையில் காமிக்கிறது பார்த்தீங்களா? இப்படி ஏமாற்றி கூப்பிட்டு வந்து, ஆனால் நல்ல ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போனேன். ஒரு என்ன சாலடு அது சாலட் ஃப்ரூட் பே, அது நான் க்ரீம் கஸ்டர்ட் சாலட். அந்த ஷாப் நல்லா இருந்துச்சு. அங்கே அடித்தாரப்போ இப்போ தெப்பக்குளத்தில் கூப்பிட்டு வந்து ஏதாச்சும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டலில் வந்து நியூஸ் இதான் வந்து ஹார்ஸ் ரைடு போகிறது ரெடியாக இருந்தாங்க. இல்லை ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வேகமாக கிளம்பி ஆகணும். வீட்டில் வந்து போனோம். தெப்பக்குளத்தை ஒரு சுற்றி காமிச்சிட்டு அப்படியே பைக் எடுத்து ஒரு திருக்க வேண்டியதான். ஆமாம் நான் வாங்க நான் போய் தெப்பக்குளத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ஓகே அந்த பாப்பா எங்களை பார்க்குறோம். டாட்டா காமி அவளை அந்த பாப்பா பக்கம் இருக்கு. இல்லை டாட்டா டாட்டா காமிக்கிறாங்க. டாட்டா காமி. ஸோ ஹாட் வீல்ஸை பார்த்து எக்ஸைட் ஆகிறானே என்ன?
நிதிஷ்க்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நிதிஷ் சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு டே? டே இல்லை 5 hours. ஸோ டேக்கு வரணும். நாங்கள் ஒரு நாள் சண்டே ஃபுல்லாக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். வர்றோம். நீ வந்து கொடைக்கானலுக்கு பைக்கில் போகலான்னு சொல்ல, நான் வரேன். இந்த டீ குடிச்சிட்டு சேஸும் நித்துக்கு ஒரு பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்துடுச்சு. இனிமேல் நம்ம டிரைவர் தான் ஆக்ஷன் காமிக்கணும். எத்தனை மணிக்கு வீட்டில் இறக்கி விடுவீங்க? இந்த கடையில் தான் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ காய்ஸ் பாய். வீட்டுக்கு சிவகாசி போயிட்டு அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இங்கே வரோம். காப்பி ரைட்டுக்கு கொடுக்குறோம். டேய் 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 விட்றா. ஏய் நித்து பாய் 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 டே பாய் சொல்லு. ஒன் டே ட்ரிப் பாய்ஸ்க்கு பாய்ஸ். ஏய் ஒன் டே ட்ரிப் பாய்ஸ்க்கு பாய்ஸ். ஓகே லெட்ஸ் கோ. ஸோ நாங்கள் இப்போ நேராக சிவகாசி போயிட்டு உங்களை சந்திக்கிறோம். பாய். இவங்க டி 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 என்னடா பிச்சிட்டிங்களா? இவங்க அட்டுலையும் தாங்க முடியல காய்ஸ். ஓகே பாய் பாய் நீட்டு பாய். ஃபைனலி வீடு வந்து சேர்ந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்கும். டிரைவர் அதுக்கு மேலே டயர்டாக இருக்காது. நியூ டே எப்படி இருந்துச்சு? ஸ்பைடர்மேன் என் மத்தி ஸ்பைடர்மேன் கூப்பிட்டு போய் டே முடிஞ்சிச்சு. அடுத்த வ்ளாகில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை பாய் பாய் சொல்லு. நிதிஷ் ஒன் டே ட்ரிப் பாய்ஸ்க்கு அப்போயே பாய் சொல்லலாம். நீ பாய் சொல்லு. அண்ட் காய்ஸ் பாய்.